ஸ்ரீதரனுடைய பிரதான எதிரி யாருன்னு தேடி பார்த்தீங்கன்னு சொன்னா இளங்குமரன். அவர் கரண்டா, இவர் லைட் டூனா, அப்படி சொல்ற. ஐயா தமிழர்கள் வேணா ஐயா, நீனும் சுமந்திரன் ஒன்று சேருங்கள். முதல்ல தமிழர்கள் ஒன்று சேர்றதை பத்தி பிறகு பார்ப்போம். நீங்களும் சுமந்திரனும் ஒன்று சேருங்க. சுமந்திரன் கடந்த வாரம் சொல்றான், நான் ரவுடியம் தெரியுது. அவங்க சொல்லிருக்காரு, ரவுடின்னு சொல்றதுக்கு நான் விருப்பம், நானும் ரவுடி தான் சொல்றது நல்லது. கேளுங்க, உங்களுடைய ஆக்கள் வருகின்ற பொழுது நீ யாருக்கு பார் போமிட்ட வித்த, யாருக்கு கார் போமிட்ட வித்த கேட்டு பாருங்களேன். ஒரு சிங்களவருக்கு இன்னொருத்தருக்கு பெரிய மாளிகை ஒன்று கட்டி கொண்டிருக்கார் யாழ்ப்பாணத்தில். யார் வேலை செய்யறது? எல்லாம் சிங்கள ஊழியர்கள். பிரபாகரன் சரியோ தவறு, அவருடைய அரசியல் எடுத்துக்கொண்டால், அவருடைய பயணத்தை எடுத்துக்கொண்டால் நாங்கள் கடுமையாக விமர்சித்தார்கள். நம்முடைய இளங்குமரன் ஒரே ஒரு தடவை தான் இங்க பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை நடத்தினார். நடத்தினோட இன்னைக்கு ஸ்ரீதரனுடைய பிரதான எதிரி யாருன்னு தேடி பார்த்தீங்கன்னு சொன்னா இளங்குமரன். அவர் கரண்டா, இவர் லைட் டூனா, அப்படி சொல்றார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கரண் தூண் யாருங்கிறது தெரியும். ஒரு காலத்துல அவர் சொல்ற மாதிரி நாங்கள் பயப்பட மாட்டோம், அச்சமடைய மாட்டோம். இளங்குமரன் மாத்திரம் என்ன பயந்து கொண்டிருக்க போறாரா? இல்ல. ஆனா அவர் அடிச்சா உண்டு நாங்க சொல்றோம். எங்களுக்கு அடி வாங்கவும் தெரியும், அதே போல அவரை போல அடி வாங்கின பிறகு ஓடி ஒளிய தெரியாது. ஒரு காலத்துல பெரிய போராட்டம் ஒன்று இடம்பெற்ற காலம், முழு மக்களும் அணிதிரண்டிருந்த காலம். அன்றைய காலகட்டங்கள்ல இந்த போராட்டத்தை கைவிட்டு ஓடி ஒளிந்து மறைந்திருந்த நபர் இன்றைக்கு தான் பெரிய விடுதலை போராளி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். நான் சொல்றேன், விடுதலை போராடி சொல்லிக் கொள்ளுங்க. அந்த விடுதலை போராட்டத்தை நீங்க வேண்டாம் முழுமையாக எடுத்துக்கொள்ளுங்க. ஆனா ஒரு விடயம் இருக்கின்றது, எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கையை திரும்பி பாருங்க. பூநகரிக்கு தண்ணீர் கிடையாது. பூநகரி மக்களுடைய வாழ்க்கை வறுமைக்குள்ளாக்கப்பட்டிருக்கின்றது. பூநகரியில இருக்கின்ற மீனவர்களுடைய பிரச்சனை பாரிய பிரச்சனைகளுக்கு முக கொடுத்தவர்களாக இருக்கின்றார்கள். இங்க இருக்கின்ற விவசாயம் அதே நிலைமை. அது மாத்திரமல்ல, இங்க இருக்கின்ற அரச தொழில் எல்லாமே ஏனைய மாவட்டங்களில் இருந்து வருகின்ற அரசு ஊழியர்களாகத்தான் இருக்கின்றார்களே தவிர எங்களோட பூநகரிக்கான அந்த பூநகரிக்கான தனித்துவத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு இது நாள் வரைக்கும் உங்களால் முடியுமாக இருந்ததா? இல்ல. அப்ப அபகரான நேரத்துல சொல்றார் அவர், தமிழர் நாங்கள்லாம் ஒன்று சேர வேண்டும். பரவாயில்ல, ஒன்று சேரத்தான் வேண்டும். ஏன் கேட்டா வேறு எதுவும் உள்ள தேசிய மக்கள் சக்தி வந்து விட்டார்கள். தேசிய மக்கள் சக்தி இன்றைக்கு நாடாளுமன்றத்தை முடித்து விட்டார்கள். அதுல 159 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இது நாள் வரைக்கும் யாழ் மாவட்டத்துக்கு நாங்கள் தேசிய கட்சிகளுக்கு விட்டே கொடுக்க இல்லை. இந்த முறை எல்லாத்தையும் அடித்து விரட்டி போட்டு தேசிய மக்கள் சக்தியினுடைய 3 சிங்கங்கள் இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார். கடந்த காலங்களில் தண்ணி காட்டினவர்கள், அட்டை பண்ணை எடுத்துக்கொண்டு அதுல கமிஷன் வாங்கியவர்கள், படகு தொழில அதுலையும் கமிஷன் வாங்கியவர்கள், எங்களுடைய மண்ணை எல்லாத்தையும் கொள்ளை அடித்தவர்கள், அந்த மண்ணில் எங்களுக்கு எந்த விதமான நன்மையும் பெற்றுக் கொடுக்காதவர்கள், அந்த மண்ணை இன்றைக்கு 1 லட்சத்துக்கு அதிகமான ரூபாய்க்கு வித்து ஒரு சில ஆக்கள் மாத்திரம் கொளுத்து குபேரர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றவர்கள்,
அதெல்லாத்தையும் பார்த்து ரசித்து புசித்து கொண்டிருந்த இவர்கள் இன்றைக்கு சொல்லுகின்றார்கள் தமிழர்கள் ஒன்று சேருங்கள். ஐயா தமிழர்கள் வேணா ஐயா, நீனும் சுமந்திரனும் ஒன்று சேருங்கள். முதல்ல தமிழர்கள் ஒன்று சேர்றதை பத்தி பிறகு பார்ப்போம். நீங்களும் சுமந்திரனும் ஒன்று சேருங்க. சுமந்திரன் கடந்த வாரம் சொல்றான், நான் ரவுடியம் தெரியுதா அவங்க சொல்லியிருக்காரு. ரவுடின்னு சொல்றதுக்கு நான் விருப்பம், நானும் ரவுடி தான் சொல்றதுனால தானே. ஒரு சில அரசியல்வாதிகள் தாங்கள் தான் தமிழர், தாங்கள் தான் பிரபாகரன் பார்த்துருமே. கடந்த காலத்தில் ஒரு நேரம் பிரபாகரன் அந்த நேரத்தில் கடற்படை தளபதியோட ஒரு கடற்கரையில சும்மா தூரத்தை அப்படி காட்டி கொண்டிருப்பார். அப்படி போட்டோ நம்ம அரசியல்வாதிகள் என்ன செஞ்சானுங்க, எங்கேயாவது ஒரு கடற்கரையில் அதே மாதிரி கையை நீட்டி கொண்டு என்ன நினைச்சு கொண்டிருக்காங்க பிரபாகரனாக. அப்படி வர வேலாது. பிரபாகரன் ஒரு பிரபாகரன் தான், ரெண்டு பேர் இயலாது. ஏன்? பிரபாகரன் சரியோ தவறும், அவருடைய அரசியல் எடுத்துக்கொண்டால், அவருடைய பயணத்தை எடுத்துக்கொண்டால் நாங்க கடுமையாக விமர்சிச்சாக்கள், அவர்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனாலும் கூட நாங்க ஒரு விஷயம் இருக்குது, போராட்டம் ஒன்று இருக்குதானே, அந்த போராட்டத்தில் அர்ப்பணிப்பு ஒன்று இருக்குதானே, போராட்டத்தில் தியாகம் இருக்குதானே, அந்த தியாகத்திற்கு யாரு போராடினாலும் கூட அவர்களுக்கு தலை வணங்குகிறான். ஏன்னு கேட்டா அம்மாமார்களே, நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த இடத்துல எடுத்துக்கொண்டால் சரி, அல்லது இந்த கிளாலி கடல் ஏரி எடுத்துக்கொண்டால் பல்லாயிரக்கணக்கான எங்களுடைய இளைஞர்கள், யுவதிகள், பெண் போராளிகள் உடல்கள் மிதந்த இடம், இரத்தார் பெருக்கெடுத்து ஓடிய இடங்கள். அவ அந்த வகையில் அன்றைக்கு அவ்வாறான தியாகமிக்க போராட்டத்தை பார்த்து இன்றைக்கு கடந்த காலத்தில் கேளுங்கள் இந்த அரசியல்வாதிகள் கிட்ட, இதற்கு முன்னர் பாராளுமன்ற உறுப்பினருக்கு வாகன பெர்மிட் கிடைச்சு 4 கோடி 3 கோடி வித்தானு. கேளுங்க, உங்களுடைய ஆக்கள் வருகின்ற பொழுது நீ யாருக்கு பார் பெர்மிட்ட வித்த, யாருக்கு கார் பெர்மிட்ட வித்த என்று கேட்டு பாருங்களேன். ஒரு சிங்களவருக்கு இன்னொருத்தருக்கு பெரிய மாளிகை ஒன்று கட்டி கொண்டிருக்கார் யாழ்ப்பாணத்தில். யார் வேலை செய்யறது? எல்லாம் சிங்கள ஊழியர்கள். வெளியில இங்க சிங்கள விடக்கூடாது, சிங்கள முஸ்லிம் ஆதிக்கம் இருக்கின்றது என்ற வகையான கூற்றுக்களை முன்வைக்கின்றவர்களாக இருக்கின்றார். அதனால் நாங்கள் ஒரு விடயத்தை மாத்திரம் தெரிந்து கொள்ள வேண்டும், வேற விதமல்ல. அப்ப அந்த வகையான அர்ப்பணிப்பு தியாகங்களை செய்யறதுக்கு இங்க இருக்கின்ற எந்த ஒரு தமிழ் கட்சி அரசியல் தலைவருக்காவது இருக்குதா? கூட தேவையில்ல. தகங்களுடைய சமூகத்துக்கு வழிகாட்டுறதற்கு அந்த அர்ப்பணிப்பு, அந்த தியாகங்கள் இருக்கின்றதா என்று தேடி பார்த்தால் கிடையாது.